அண்மையில ஒரு மாசத்துக்கு முந்தைய நினைக்கிறேன், அவர் நான் மனம் திறந்து பேட்டி கொடுப்பார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகர்களை சந்திச்சார். அதே தவறு, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. அத்திக்கட அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம். அவருக்கும் உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அவர் திருந்தவாடி அல்ல. அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபுச்செட்டிப்பாளையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க. 10 நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன். இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். ஆக கெடு விதித்திருக்கின்றார். 10 நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்பை முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும்? அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுமதிக்கும் என்பதை எண்ணிப்பார்கள். மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம். அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம். அப்பொழுதும் திருந்தவாடி அல்ல.